அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சின்ன பயிற்சி, அதாவது ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அது எதுக்காகன்னா நம்மளோட கால் பகுதிக்கும் நம்மளோட முதுகுக்கும் நல்லாவே தளர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரெச் நம்ம பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்டாசனால உட்கார்ந்து ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இந்த ஸ்ட்ரெச் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு காலை மட்டும் பக்கவாட்டில் நம்ம நீட்ட போகிறோம். ஒரு கால் பின்னாடியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம புஜங்க ஆசனா பண்ண போகிறோம். அதுலேயே 2 வேறுபாடு இருக்குது. ஒன்று நம்மளோட எல்போ பகுதியை கீழே வச்சுட்டே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எல்போ பகுதியை நல்லா நேராக்கிட்டு பண்ண போகிறோம். இந்த 2 வேறுபாடுகள் இருந்ததுக்கு வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். அப்படியே கவிழ்ந்து படுக்க போகிறோம். கவிழ்ந்து படுத்துட்டு ஒரு கால் மட்டும், இப்போ நம்ம இடது கால் மட்டும் எடுத்து நம்மளோட பக்கவாட்டில் அப்படியே நீட்ட போகிறோம். இடுப்பு பகுதிக்கு நேராக வர மாதிரி கால் நம்ம வைக்க போகிறோம். முட்டி மடங்காமல் வைக்க போகிறோம். கால் பகுதியும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த எல்போ அப்படியே நம்ம எப்படி வச்சுக்கலாம். இதிலே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பண்ணும் போது இந்த காலும் நேராக இருக்கணும். நம்ம பின்னாடி இருக்க காலும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி நம்ம வலது பக்கம் பண்ணணும். வலது காலை சைடில் இது கால் ரொம்ப மேலேயும் வராமல் ரொம்ப கீழேயும் வராமல் இடுப்பு பகுதிக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா இடுப்பு பகுதியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ இதிலே அடுத்த வேறுபாடு. அதே மாதிரி கால் வைக்க போகிறோம். வச்சுட்டு நல்ல மார்பு பகுதியை விரிக்கணும். தோள் பட்டையை விரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம வலது பக்கத்தில் செஞ்சணும். அப்படியே நம்ம புஜங்காசனா செய்கிற மாதிரி நல்லா நிமிர்ந்துட்டு அப்படியே பின்னோக்கி வளையணும். முடிஞ்சா தலையை பின்னோக்கி இப்படி வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு மாற்று ஆசனம் பார்த்தீங்கன்னா பாலாசனம் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பின்னோக்கி வளைஞ்சோம். முதுகு முன்னோக்கி வளையணும். இந்த பயிற்சி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட கால் நீட்டும் போது நம்மளோட இந்த தொடைப்பகுதியில் இருக்கிற அந்த சதைகள் நல்ல இழிவுத்தன்மை ஏற்படும். அதாவது இந்த மேலே குவாட்ஸ் மசில்ஸ் சொல்லுவாங்க. பின்பகுதியில் இருக்கிறது ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு காஃப் மசில்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் நோக்கி ஏஞ்சிக்கும் போது நம்மளோட இடுப்பு பகுதியும் முதுகு பகுதிக்குமே அதான் நம்மளோட முதுகு தண்டு முழுமையாக நல்லாவே தளர்வடைஞ்சிரும். இது பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதை 2 விதமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது எல்போ கீழே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று எல்போ நீட்டிட்டு நம்ம பண்ணுவோம். அதே இதில் நம்மளோட தலையை பின்னோக்கி பண்ணும். புஜங்காசனா, அதாவது ஸ்னேக் போஸ் சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறோமோ அது மாதிரியே பண்ணலாம்.
2 காலும் பின்னோக்கி வைக்காம ஒரு கால் மட்டும் பக்கவாட்டில் வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். இதனால நம்ம கால்களுக்குமே வந்து நல்ல ரத்த ஓட்டம் போகும். இதுவே வந்து இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். எப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து அப்படியே நின்றுட்டு ஒரு 10 வினாடிகள் இருந்தோம். அது மாதிரி இல்லாமல் டைனமிக்காக, அதாவது தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்டே வருது. அப்படியே எழுந்துட்டு மறுபடியும் படுத்துட்டு மறுபடியும் எழுந்து படுத்து, அதை போய் தொடர்ந்து ஒரு 10 முறை செஞ்சுட்டும் பண்ணலாம். இது மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா ஹோல்ட் பண்ணியும் பண்ணலாம். இது மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்படி வருதோ, பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம டைனமிக்கும் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.